இன்றைக்கி நம்ம காயின்எக்ஸ் அப்படின்ற ஒரு யூஎஸ்டிடி வெப்20ல் இயங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பிளான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இதில் டிஸ்க்ளைமராக, நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ கிடையாதுங்க. இது என்னோடய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பிஸ்னஸை நான் கற்றுக்கிட்டு இது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களுமே இதை பற்றி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவும் இதோட பிடிஎஃப் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுக்கு ரெஃபர் யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சிஸ்டமில் ஜாயின் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ காயின்எக்ஸ்ன்றது வேர்ல்டு நம்பர் 1 பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். யூஎஸ்டிடியோட டெபாசிட்டும் வித்ட்ராவலாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது வித்ட்ராவல் ஆகிடும். இங்கே வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும்னு கிடையாது. ஸோ இதில் பல வகையான வருமானம் இருக்குது, பல வகையான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் எவ்ரிடே நீங்கள் ஒரு யூஎஸ்டிடி டாலர் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தோம் இல்லை இந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணி கம்ப்ளீட்டாக கற்றுக்குங்க. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன தொகையிலேருந்து ஒரு $5 கோடிக்கணக்கான டாலர்களுக்கு கூட இங்கே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன துவக்கமாகவே பண்ணாலும் பெரிய இன்கம் இதில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துருப்போம். கிரிப்டோ ப்ராஜெக்ட்ஸில் எதுவுமே லைவாக ப்ராஜெக்ட்ஸ் இருக்காது. ப்ராஜெக்ட்ஸ் வர மாதிரி இருக்கும், சில ப்ராஜெக்ட்ஸ் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ இது அன்ரியலிஸ்டிக்காக நம்ம பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தோம். பட் இங்கே நம்ம தான் இதோட ரியல் யூசர், ரியல் டெஃபி, ரியல் யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ், ரியல் யூசர் நம்ம தான். ஸோ அதோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் காயின்எக்ஸ் இஸ் ஒன் பிளாட்ஃபார்ம், என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அண்ட் அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸ். இங்கே எல்லாமே நம்ம ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ளே ஒரு 8 ப்ராஜெக்ட் இருக்குங்க. அது போக இங்கே நம்ம ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். லைஃப் டைம் இதில் பேமெண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது முதல் வகையில் பார்த்திங்கனாக்கா காயின்எக்ஸ் கோல்ட் டோக்கன் அப்படின்றது CXGT அப்படின்ற ஒரு டோக்கன் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக ஸ்டேக்கிங் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது BNB மாதிரியோ மற்ற காயின் மாதிரியோ இது ஒரு லைஃப் டைமாக இருக்கக்கூடிய ஒரு காயின். ஸோ இதோட சிஸ்டம் எல்லாமே நம்ம BNB மெக்கானிசம் அடிப்படையில் தான் இது இயங்குது. ஸோ இதில் ஒரு நாளைக்கு ரிவார்ட்ஸ் டெய்லி ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது போக அடுத்த ப்ராஜெக்டாக காயின்எக்ஸோட எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, கிராஸ் பிரிட்ஜ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸ்வாப் எனி டோக்கன் எனி செயின் இது பார்ப்போம். இதுக்கப்புறம் காயின்எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு போர்ட் பிளான் இருக்குது. காயின்எக்ஸோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர் இருக்குது. காயின்எக்ஸ் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் இருக்குது. காயின்எக்ஸ் கிரிப்டோ கேம்ஸ் இருக்குது. காயின்எக்ஸோட லாட்ரி பிளாட்ஃபார்ம் இருக்குது. இது போக இன்வெஸ்ட்மெண்ட் க்ரௌண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸும் டைரெக்டாக இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் காயின்எக்ஸ் பார்த்திங்கனாக்கா இப்போ பினான்ஸில் ட்ரேட் ஆகுது, CXGT. இது போக காயின்எக்ஸ் GT எல்லா வகையான டீசென்ட்ரலைஸ் பிளாட்ஃபார்மில் இயங்குதுங்க. இது போக பேன்கேக்ஸ் ஆப்பில், பினான்ஸ் வேலெட்டில், காயின் மார்க்கெட் கேப், காயின் விகோ, டெக்ஸ் டூல்ஸ்லேருந்து டெக்ஸ் ஸ்க்ரீனர், சேஃப்பேல், மெட்டாமாஸ்க், ட்ரஸ்ட் வேலெட், பினான்ஸ் வேலெட், OKX வேலெட், பிட்கெட்டு, காயின்பெட், ராபி வரைக்கும் எல்லா வேலெட்லேயும் எல்லாத்துலேயுமே நீங்கள் டீசென்ட்ரலைஸ் வேலெட்டில் எல்லாத்துலேயுமே டைரெக்டாக CXGTயை ஸ்வாப் பண்ணலாம். டு எனி கரன்சி, USDT பண்ணலாம், இல்லை நீங்கள் எனி கரன்சி பண்ணலாம். ஸோ இது பக்கம் காயின்எக்ஸ் கோல்ட் ஸ்டேக்கிங் அப்படின்றது ஒரு நான் ஒர்க்கிங் பிளானாக நம்ம பார்த்தாலும் இங்கே ஒரு 15 லெவல் இன்கம் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் அதிகமான இன்கம் எடுக்கலாம். ஸோ இது ஒரு அன்லிமிட்டட் ஏர்னிங்ஸு, அன்லிமிட்டட் ரெஃபரல் இன்கம், 100% கேபிட்டல் பேக் அட் மெச்சூரிட்டி. ஸோ இதை அவங்க கொடுத்துருக்க இவங்களோட பிடிஎஃப்லேருந்து நம்மளுக்கு கிடச்ச தகவல் எல்லாமே. ஸோ இதில் காயின்எக்ஸ் எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு அடிஷ்னலாக ஒரு பூஸ்டர் பிளான். இதில் நீங்கள் ஒரு $25 இன்வெஸ்ட் பண்ணாக்க இதில் ஒரு 14 போர்டு 12 லெவலுக்கு இன்கம் இருக்குங்க. இது ஒரு அடிஷ்னல் பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் ரெஃபர் பண்ணவங்களை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா காயின்எக்ஸ் நம்ம எக்ஸ்சேஞ்ச் சொன்னது ஸ்வாப் எனி டோக்கன் எனி சேஞ்ச். இது இப்போது ஒரு நாளைக்கு $75 பில்லியன் கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம், எக்ஸ்சேஞ்ச் மட்டுமே. ஸோ அதில் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கனாக்கா ஒரு 0.1 வியாபாரம் நடந்தால் கூட மிகப்பெரிய தொகை வருமானமாக கிடைக்கிது. இது நம்ம கம்யூனிட்டிக்கு ஆட் ஆகுது. ஸோ இது போக ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறது கருத்து கணிப்பு. இது பார்த்திங்கன்னா மினிமம் $1 நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் நம்ம கருத்து கணிப்புக்கு நம்ம பே பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக இதில் ஒரு நாளைக்கு வேர்ல்டு முழுக்க ஒரு $30 பில்லியன்
ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம். ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் கிடைக்கக்கூடிய வருமானம், சர்வீஸ் ஃபீ எல்லாமே நம்ம கம்யூனிட்டிக்கும் ஷேர் ஆகுது. ஸோ இதில் வந்து காயின்எக்ஸில் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு ஃப்யூச்சர் ட்ரேடும் ஸ்பாட் ட்ரேடும் ரெண்டுமே இதில் இருக்குது. இதில் கிடைக்கக்கூடிய ஃபீஸுமே நம்ம காயின்எக்ஸ்க்கு ஷேர் ஆகுது. அதில் வந்து நம்ம இன்கம் கம்யூனிட்டிக்கும் ஷேர் ஆகுதுங்க. ஸோ இது போக இதில் கேம்ஸ் அண்ட் கிரிப்டோ கேம்ஸ் இருக்குது. இது போக லாட்ரி இருக்குது. இந்த கேம்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட $50 பில்லியன் நடக்கக்கூடிய ஒரு வியாபாரம். ஸோ இதில் வந்து நம்ம காயின்எக்ஸோட தளத்தில் யூஸ் பண்ணும்போது இதுக்கு கிடைக்கிற சர்வீஸ் ஃபீஸு காயின்எக்ஸ்க்கு கிடைக்குது, நம்மளோட கம்யூனிட்டிக்கும் கிடைக்குது. ஸோ இது போக காயின்எக்ஸோட பேசிக் பிஸ்னஸ் பிளான் பார்த்திங்கனாக்கா, டைரக்ட் ரெஃபரல் 61%ங்க, லெவல் இன்கம் 27%, கிளப் ரிவார்ட்ஸ் வந்து 12%. இதில் 61%ன்றது வந்து நீங்கள் டைரெக்டாக ஒர்க் பண்ணுறது, 27% 9 லெவல் இன்கம் உங்கள் டீம் ஒர்க் பண்ணுறது, டீம் இன்கம். 12%ன்றது வந்து கிளப் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குளோபல் கிளப் ரிவார்ட்ஸ். இதில் வந்து 12% நம்ம டோட்டல் கம்யூனிட்டியிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், ப்ளஸ் நம்மளோட எக்கோ சிஸ்டம்லேருந்து ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து 8 ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம்லாம் நம்ம 12%க்கு ஆட் ஆகுது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா நம்ம 61% பார்த்துட்டோம். இதில் லெவல் இன்கம் பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட் லெவல் 4%, லெவல் 2லேருந்து லெவல் 8 வரைக்கும் 3%, லெவல் 9ல் வந்து 2%, கிட்டத்தட்ட 27% கிடைக்குது. இப்போ 61% டைரக்ட் ரெஃபரல், லெவல் இன்கம் 27%. ஸோ இதில் லெவல் இன்கம் எப்படி பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு 3 நீங்கள் கொடுக்கும்போது 61 ப்ளஸ் லெவல் இன்கமோட 4 சேர்த்து 65% வந்துடும். ஃபஸ்ட்டு 3 நபர்கிட்டேருந்து உங்களுக்கு 65% இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு ₹10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, கீழே ஏபிசி கிட்டேருந்து 6500 6500 6500 கிடச்சிரும். இதே ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் இதோட நீங்கள் ஒரு வேலெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறது $1,00,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதோட டீட்டெயிலாம் பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி 1,00,000 பண்ணும்போது ஒரு நபர்கிட்டேருந்து 65,000, ரெண்டாவது நபர்கிட்டேருந்து 65,000. அப்போ நீங்கள் போட்ட அசலோட 30% எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. ப்ளஸ் மூணாவது ஐடி வந்து நீங்கள் கிளப் இன்கம் எலிஜிபிள் ஆகிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளப்புக்கு மட்டும்தான் க்ரைட்டீரியா, தேர்டு ஐடி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கிட்டத்தட்ட ₹1,95,000 ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு 65,000 × 3 190, கிட்டத்தட்ட ₹2,00,000 உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கிடச்சிருங்க. ஸோ இது எல்லாமே இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பிரிஞ்சிடும். ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் நீங்கள் ரெண்டாவது லெவலில் ஃபஸ்ட் லெவலில் 65, ரெண்டாவது லெவலில் 61 கிடைக்கும். அந்த 4% உங்களுக்கு கீழே அப்ளைன்ஸ் பில்லோ மூலமாக உங்கள் டவுன்லைனுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 4% போயிடும். ஸோ அவர் என்றைக்கு ஒர்க் பண்ணுறாரோ அன்னையில டேரெக்ட் கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் ஐடியா வரும்போது 65% டேரெக்ட் ரெஃபரலும், அதுக்கு கீழே கிடைக்க லெவல் இன்கம் கிடைக்கும், எந்த கண்டிஷனும் கிடையாது. ரெண்டாவது ஐடிக்கும் அதே மாதிரி தான் 65%, லெவலுக்கு எந்த கண்டிஷன் கிடையாது. 3 கிளப் இன்கம்க்கு மட்டும் மூணாவது ஐடி வரணும். ஸோ இது மாதிரி ஒரு 9 லெவலில் போகும்போது மிகப்பெரிய வருமானம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா இந்த கிளப் இன்கம் பற்றி சொன்னோம் இல்லையா, 12%. இதுதான் இதோட டோட்டல் எக்கோ சிஸ்டத்துக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய வருமானம் நான் சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 12% பேசிவ் லேயர் எப்படி பிரியுதுன்னா, 3% நம்ம ஸ்டார்டர் கிளப்புக்கு பிரியுதுங்க. இதுக்கு வந்து நீங்கள் $5 $10 பேக்கேஜில் இருக்கணும். இங்கே மொத்தமாக ஒரு 8 பேக்கேஜ் 4 கிளப் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் 5 + 10 இருந்தீங்கன்னா அதே மாதிரி 3 பேர் உங்களுக்கு கீழே இருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டார்டர் கிளப்புக்கு எலிஜிபிள். நிறைய சிஸ்டமில் ஹையர் பேக்கேஜில் இருந்தால் மட்டும்தான் இந்த கிளப் இன்கம் கிடைக்கும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா க்ரோத் கிளப்பில் உங்களுக்கு 2.5%. இது வந்து நீங்கள் $25 + $50 இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோ கிளப்பு, இதில் வந்து $100 + $150 உங்களுக்கு கீழே அதே 3 பேர் இருக்கணும். 3.5 எலைட் கிளப்பில் வந்து கிட்டத்தட்ட 250 + 400. இதில் வந்து அதே 3 பேர் ஒரே டீம் தான், 5 10லேருந்து வருவாங்க. இல்லை டோட்டலாக 990 இதில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நீங்கள் எல்லா கிளப்புக்கும் எலிஜிபிள். ஸோ அது பார்ப்போம். ஸோ இதில் வந்து பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 65% பிரியும் போது இதில் டோட்டலாக 990 ஒட்டுக்க போட முடியாது. இது 5 10 25 இப்படி பேக்கேஜே தான் 8 பேக்கேஜாக பிரிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தர் $5 உங்களுக்கு கீழே நீங்கள் ஆக்டிவேஷன் ஆன பிறகு ஆக்டிவேட் ஆகும்போது உங்களுக்கு $5க்கு 65% $3.25, 10க்கு 6.5, 25க்கு 16.25, 50க்கு 32, 100க்கு $65, 150க்கு $97, 250க்கு $162,
400க்கு வந்து $260. இப்படி பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஒரு ஐடியோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 643. இது ஒரு 1000 கணக்கு பண்ணிங்கன்னா $650 கேல்குலேட் ஆகும். ஸோ அது மாதிரி அடுத்த ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 650னா 1300 ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா மூணாவது ஐடி வரும்போது 1915 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். ஸோ இது எப்படி சார் எவ்வளோ நேரத்தில் வரும்னா ஃப்ராக்ஷன் செகண்டில் இந்த இன்கம்லாம் உங்கள் ஐடிக்கு உங்கள் வேலெட்டுக்கு டைரெக்டாக வந்துடும். இது எல்லாமே டேப் ப்ரௌசரில் இயங்கக்கூடிய சிஸ்டம் எல்லாமே உங்கள் வேலெட்டில் கனெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இங்கே எல்லாமே லெவல் இன்கம் இது வரைக்கும் நம்ம 61% பார்த்தோம். இங்கே வந்து இப்போ லெவல் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை 10,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் எது பண்ணாலும் 3 டைரக்ட் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே அந்த 3 அடிப்படையிலே ஒர்க் பண்ணும்போது லெவல் இன்கமில் மட்டும் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லெவல் 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 19,683 லெவல் 9ல் இருப்பாங்க ஐடிஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஐடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டோட்டலாக 29,623 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட $6,81,000 இங்கே கிடைக்கிது. ஸோ இதில் நம்மளுக்கு 61% டைரக்ட் ரெஃபரல் பார்த்துட்டோம். அடுத்தது லெவல் இன்கம் பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த 12% கிளப் இன்கமும் பார்த்துட்டோம். ஸோ இவங்க இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் எங்களை நம்பாதீங்க, இதில் வந்து க்ரியேட்டரோ கம்பெனியோ ஓனரோ யாரும் எதுவும் கிடையாது. 100% டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் இங்கே வந்து எல்லாமே 24 hours டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். த கோட் இஸ் த கம்பெனி. இங்கே வந்து நோ மேனேஜர் கேன் ஃப்ரீஸ் ரிவார்ட்ஸ், யார் கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது. இந்த வெரிஃபைட் கான்ட்ராக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக இந்த ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் பிளானாக பார்த்தோன்னாக்கா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயம். இது பினான்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயமே இதுக்குள்ளே இருக்குது. இப்போ அவங்க வந்து ரெஃபரல் கொடுக்கல, இந்த காயினெக்ஸில் வந்து ரெஃபரல் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு பிஸ்னஸ் பிளான் இருக்குது. இப்போ காயினெக்ஸில் நீங்கள் டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கும்போது 65%, காயினெக்ஸோட கோல்ட் டோக்கனோட ஸ்டேக்கிங் பார்த்திங்கன்னா 0.3லேருந்து 1% வரைக்கும் கிடைக்கும் அக்கார்டிங் டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா எல்லா லெவலும் சேர்த்து ஒரு 3 பிளானோட இன்கம் பார்த்திங்கனாக்கா 36 லெவல். நீங்கள் இதில் எந்த பிளான் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் சாய்ஸு. ஸோ கிளப் இன்கம் வந்து பார்த்திங்கனாக்கா இதுதான் இதோட ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். காயினெக்ஸோட ஹார்ட்டுன்றது வந்து 12% தான். ஸோ இங்கே எங்கே என்ன நடந்தாலும் இந்த 12% கிளப்புக்கு வந்து நாங்கள் கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபண்டு வந்து ஃபீட் ஆகிட்டே இருக்கும். ஃபீட் டு த கிளப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேருந்தும் எல்லா கம்யூனிட்டி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் எல்லாமே நம்மளோட குளோபல் கிளப் இன்கம்க்கு ஃபீட் ஆகும். ஸோ இதில் நம்மளுக்கு எல்லாமே ஒரு அருமையான பிஸ்னஸ் வாய்ப்பாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது. காயினெக்ஸில் மட்டும்தான் இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ப்ராஜெக்டும் இருக்குது, பிஸ்னஸ் பிளானும் இருக்குது, பிஸ்னஸ் பிளானை சார்ந்து ப்ராஜெக்ட் இருக்குது, ப்ராஜெக்ட் சார்ந்து பிஸ்னஸ் பிளான் இருக்குது. இதோட ரியல் யூசர்லாம் நம்ம தான். இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இதில் நீங்கள் விருப்பப்படுறவங்க ஸ்டேக்கிங் ப்ரோக்ராமில் இருக்கலாம், ஒர்க்கிங் ப்ரோக்ராமில் போகலாம், இல்லை இதில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் ஸ்வாப் பண்ணிக்கலாம், ட்ரேட் பண்ணிக்கலாம், ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் விளாடலாம், கேம்ஸ் விளாடலாம், எல்லாமே அவரவருக்கு விருப்பம். இது வந்து இன்றைக்கி நம்ம இதை அறிமுகப்படுத்தும் போது வந்து இப்போ தான் ஷார்ட் பீரியடில் தான் இப்போ ஒரு 60 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 60 நாளில் நம்ம பார்த்திங்கனாக்கா இது மிகப்பெரிய ரீச் ஆகிருக்கு எல்லாருக்கிட்டேயும். ஸோ இப்போ இந்த யூடியூப் மூலமாக இன்னும் நம்மளுக்கு நிறையா ரீச் கிடைக்கும். ஸோ இதில் வந்து அடுத்தது நம்மளுக்கு ஒரு லைஃப் டைமாக ஒன் டைம் பேமெண்ட், லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, லைஃப் டைம் பேமெண்ட்ஸாக கிடைக்கும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் பேமெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இங்கே எல்லாமே நம்ம டோட்டல் சிஸ்டமோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே உங்களோட வேலெட்டில் செக்யூர்டாக இருக்குது. உங்கள் வேலெட்டோட பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருக்குது, இது யார்கிட்டையுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, வியாபார வாய்ப்பு. ஸோ இதில் நீங்கள் ஒரு டாலர் மழையாக நீங்கள் டெய்லி டாலர் மழையில் என்ன நினைவீங்க, கோடிக்கணக்கான டாலர் இதில் சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி யாருக்கு என்ன விருப்பமோ நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கிலையும் மாதம் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கிலையும் சம்பாதிக்கலாம், கோடிக்கணக்கிலையும் சம்பாதிக்கலாம். இது அவர் விருப்பம். இதில் எல்லாருமே ஒரு பெரிய செல்வந்தரால் கூட மிகப்பெரிய வாய்ப்பு. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.